ஸோ மும்பை இந்தியன்ஸ் எதனால கேகேஆரோட தோத்தாங்க? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சிலதை நான் சொல்றேன். சரி, அவங்க போலிங் வைஸ் நம்ம பெருசாக குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க, எல்லாமே நல்லா போட்டாங்க. ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப் கூட டீசெண்டாக தான் இருந்துச்சு. அந்த என்னதான் ஸ்டிக்கி விக்கெட்டாக இருந்தாலும் 169 வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது பெரிய விஷயம். புரியுதா உங்களுக்கு? மும்பை அதுவும் கேகேஆரோட பேட்டிங்ல நம்ம பார்க்கும்போது அவங்க பண்ண மிகப்பெரிய தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 170 டார்கெட் போது இவ்வளோ தூரம் பேட்டிங் இருக்கு. ஸோ டெஃபினட்டா அவங்க சுனில் நாராயண் எல்லாம் கொஞ்சம் பார்த்து விளையாடி இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அவர் ஓவரில் நீங்க 5 ரன் அடிச்சா கூட போதும், மற்ற போலர்ஸை டார்கெட் பண்ணிருக்கலாம். அண்ட் டியூவும் செட் ஆகிட்டே இருந்தது. ஸோ கொஞ்சம் விக்கெட்ஸ் கையில வச்சுட்டு அவங்க விளையாடி இருக்கலாம். ஆனா டக்குன்னு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு டப்புனு பவர் பிளேலேயே அவ்வளவு விக்கெட்ஸை விட்டுட்டாங்க. லாஸ்ட் மேட்சும் அந்த தவறு தான் பண்ணாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. செகண்ட் ஒரு விஷயம் என்ன ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னா, ஃபுல் டாஸ் பால் எல்லாம் வந்து ஜென்ரலா அவங்க டேவா இருந்தா அதெல்லாம் எங்கேயோ பறக்கும் வேங்கடேல. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, ஃபுல் டாஸ் பால்ல கீ பிளேயர்ஸ் லைக் சூரியகுமார் யாதவ், டிம் டேவிட்லாம் அவுட் ஆனது இன்னும் ஒரு மிகப்பெரிய ஷாக்கர் தான் சொல்லுவேன். இது 2 ரீசன் எனக்கு தெரிஞ்சு மெயினா அவங்க வந்து தோக்க காரணம். பட் கிரெடிட் டு கேகேஆர் போலர்ஸ், அதுல எதுவுமே நம்ம சொல்லவே முடியாது. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க.